கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கோட்டார் பகுதியில் உள்ள விநாயகர் கோவில் அருகில் உள்ளது தெப்பக்குளம். இதில் இன்று காலை வாலிபர் ஒருவர் சடலமாக மிதந்துள்ளார். இதுகுறித்து அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் கோட்டார் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறையினர் சடலத்தை மீட்டு இறந்து கிடந்தவர் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தினர். இதில் இறந்தவர் கோட்டார் முதலியார் விளை பகுதியைச் சேர்ந்த ஐயப்பன் என்பதும் இவர் மூட்டை தூக்கும் தொழிலாளி என்பதும் தெரியவந்தது. திருமணமாகி மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் வசித்து வந்த இவருக்கு மது குடிக்கும் பழக்கம் இருந்துள்ளது. மேலும் வலிப்பு நோய் பிரச்சனையும் இருந்துள்ளது. எனவே வலிப்பு வந்து குளத்தில் மூழ்கி இறந்திருக்கலாம் என கூறப்படும் நிலையில் உடலில் வேறு காயங்கள் ஏதும் இல்லை என போலீசார் தெரிவித்தனர். இதுகுறித்து கோட்டார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.